ஹலோ எவ்ரிவன். இது வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு வர வழியில எடுத்த வீடியோ. அது வர்ற வழியில 2 சைட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, பாம் ஆயில் தயாரிப்பாங்கல்ல, அந்த மரம் இருந்துச்சு. அந்த மரத்திலேயே முடவாட்டுக்கல் கிழங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. இது ரேரா தான் கிடைக்கும் அப்படிம்பாங்க. செவுறுகள்ல, மரங்கள்ல படர்ந்து இருக்கும். அந்த பாசானா இருக்கக்கூடிய அந்த மரங்கள்ல எல்லாம் படர்ந்து இருக்கும் அப்படிம்பாங்க. நாங்க இருக்கிற ஏரியால பார்த்தது கிடையாது. ஆனா, அதில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. முக்கியமா வந்து பார்க்கறதுக்கு அந்த ஆட்டுடைய கால் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட டேஸ்ட்டும் அந்த மாரி தான் இருக்கும். முழங்கால் வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரே டவுட்டு தான். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ சாப்பிட்டுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த மரத்தில் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம். ஆனால் வந்து அது இஞ்சி மாதிரி தான் இருக்கும். நல்லா சீவினதுக்கப்புறமா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு தெரிய வந்துச்சு. இப்படிலாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா இன்னுமே நிறைய எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஸோ இது மாதிரி ரேராக கிடைக்கக்கூடிய பொருள் எங்கேயாச்சும் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தேங்க்யூ.